ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் புதுமரும சேனலில் பவித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு குளியல் பொடி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குளியல் பொடி ரெசிபி வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களுக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து பர்சனலாக வந்து என்னோடய வால்குட்டிக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கருப்பாக இருக்காங்க, இல்லை வெயிலில் வந்து ரொம்ப டேன் ஆகிடுது, ஸ்கின்லாம் வந்து ரொம்ப டேன் ஆகிட்டு, குழந்தைங்களுக்குலாம் இந்த வெயில் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெத்தி கழுத்து எல்லாமே பொங்கிடும் அந்த இடத்துல. இது வந்து நம்ம வந்து நிறையா வீட்டில் வந்து நான் வந்து என்னோட பாப்பாவுக்கு வந்து சந்தனம், ஒரிஜினல் சந்தனம் கட்டை அதெல்லாமே உரசி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடல மாவு வந்து நம்ம மோஸ்ட்லி கடல மாவு வந்து இந்த பொடியெல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ கடல மாவு வந்து தனியாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதனோட ரிசல்ட் விட இந்த குளியல் பொடி வந்து எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே எஃபெக்டிவாக இருந்துச்சு ரிசல்ட்டு. ஸோ அதனால உங்களுக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன பாப்பா வந்து குட்டி வயசில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கலராக பிறந்தா ரொம்ப ஒரு 1 இயர் 1.5 இயர் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவளோட கலர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபேஸில் அங்கங்கே வந்து பேட்சஸ் மாதிரி டேன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போதான் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட நெய்பர் வந்து ஒரு குளியல் பொடி நீங்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்படின்னு பார்க்கும்போது நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ என்னோட பாட்டி வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க. இது வந்து நான் அவளுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு 3 to 4 டேஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அவளோட டேன் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவளோட கலர் பழைய கலர் வந்து திரும்ப ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நானுமே வந்து இப்போ நீங்களுமே பெரியவங்க வீட்டில் பெரியவங்க லேடிஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி எந்த மாதிரி ட்ரை பண்ணணும், எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், எப்படி பெரியவங்களுக்கு கொடுக்கணுன்றது வீடியோட மிடில் வந்து நான் சொல்கிறேன். முதல்ல வந்து அவங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துப்போம். முதல்ல வந்து பாசிப்பருப்பு வந்து 200 கிராம் எடுத்துக்கலாம். பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் அரைக்கிறீங்கன்னா வந்து 200 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லைனா வந்து நீங்கள் வந்து பச்சை பயிர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து டபுளாக அரைக்கிறதுனால வந்து பாசிப்பருப்பு வந்து 600 கிராம் எடுத்துருக்கேன். 3 மடங்கு தான் நான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாதாம் வந்து 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 600 கிராம்னா மற்றதெல்லாம் வந்து அதனோட பாதி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பூலாங்கிழங்கு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து குழந்தைங்க மேலே பால் வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி வாசனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்க நல்லா வாசனை வர்றதுக்காக இந்த பூலாங்கிழங்கு வந்து எடுத்துருக்கோம். பூலாங்கிழங்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும். இது பாருங்கள், கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி காஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பூலாங்கிழங்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் வந்து பாய் பேபிக்கு வந்து அரைக்கிறதா வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன முடியெல்லாம் உடம்புல இருக்குது, பெண் குழந்தைங்களுக்கு வந்து. அதனால வந்து நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்லா வந்து இது மாதிரி காஞ்சிருக்கணும். இல்லை வந்து வெயிலில் ஒரு முறை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் வந்து அரைக்க கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவரம்பூ வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கிட்டே கிடச்சிச்சா நீங்கள் வந்து எடுத்து வந்து காய வச்சுக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. நல்லாவே இருக்குது பாருங்க, நல்ல பூ வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ கடையிலே வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து நல்லாவே கிடைக்குது. இதை சப்போஸ் நீங்கள் வந்து ஊரில் இருந்தீங்கன்னா நல்லா பறித்து நல்லா வெயிலில் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் தான். இது வந்து நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டு மருந்து கடையில் வந்து ரொம்ப நல்லா இல்லை. ஸோ பூ விட நிறைய குச்சிங்க தான் இருக்குது. அதனால வந்து நான் வந்து பன்னீர் வந்து ரோஸ் வந்து தனியாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து வீட்டில் நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். மொத்தமாக வந்து 7 பொருள் இருக்கும். இந்த பன்னீர் வந்து நான் நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்த பின்னாடி நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து வெயிலில் காய வச்சுட்டு ஒரு நாள் காய வச்சு மிஷினில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து மெயினாக ஆட் பண்ண போகிறேன்னா வந்து வசம் வந்து பெண் குழந்தையா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆம்பளை பிள்ளைக்கு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 2-3 மட்டும் போட்டால் போதும். நான் வந்து இதில் வந்து பாதி 300 கிராம் வந்து வசம் வந்து எடுத்திருக்கேன்.
வசம் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து குளியல் பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, வண்டு பூச்செல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து வசம் வந்து ப்ரிசர்வேட்டிவாக வந்து ஆட் பண்ணும். அதுவும் இல்லாமல் வந்து குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து மஞ்சளோட கலந்து இந்த வசம் வந்து தடவும் போது உடம்புல இருக்கிற ப்ரைவேட் பார்ட்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து முடியெல்லாம் வந்து வளராமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த வசம்பை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 8 இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்ம 7 பொருள் தான் வந்து அரைக்க போகிறோம். என்னென்னா இது வந்து 200 கிராம் பாசிப்பருப்பு, மற்றது எல்லாமே வந்து 100 கிராம் தான் அரைக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து 3 மடங்கு எடுத்துக்கிறதுனால எல்லாமே வந்து ஒன்றா கொட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 2 தனித்தனியாக இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து பொன் குழந்தை கரைக்கிறதுனால கஸ்தூரி மஞ்சளோ வசம்பு வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆம்பளை பிள்ளை கரைக்கிறதுனால நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. வசம்பு மட்டும் 1-2 ப்ரிசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணியிருக்கோம். வண்டு பூச்சி புழுகெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வசம்பு ஒரு 2-3 பீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். மற்றது வந்து மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிட்ட ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இதெல்லாம் வந்து நான் காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குளியல் பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நான் வந்து 2 அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்று வந்து மஞ்சள் வசம்பு வந்து போடாத குளியல் பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். மீதி வந்து கொஞ்சம் மஞ்சள் வசம்பு எல்லாமே கலந்தது. இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் வந்து அரைச்சிருக்கிறது எப்படி. இது வந்து மஞ்சள் வசம்பு போடாத வந்து ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஸோ இது நம்ம வந்து இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து கர்ட் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் வந்து 1 டீஸ்பூன் போல் குளியல் பொடி வந்து எடுத்துருக்கேன். இதில் நம்ம வந்து காசி வச்ச பால் இல்லைனா வந்து பச்சை பால் எதனாலுமே எடுத்துக்கலாம். ஸோ பால் வந்து கொஞ்சமாக ஒரு மிக்சர் ப்ரப்போர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு திக்காக ஒரு பேஸ்ட் வேணும்னா அந்த ப்ரப்போர்ஷனுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து லேடிஸ் ஜென்ஸ் போடுறதுனாலுமே இதே மாதிரி பால் இல்லைனா வந்து தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை தேங்காய் பால் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பால் தான் யூஸ் பண்ணுவேன். பால் இல்லைனா வந்து தயிர் யூஸ் பண்ணலாம். ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து கோல்ட் ஆகிடும், அதனால நீங்கள் வந்து தயிர் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா தேங்காய் பாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குளியல் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ண அப்புறமா சோப் போட்டு குளிக்க வைக்கணுமா திரும்ப குழந்தைங்களுக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. குளியல் பொடி மட்டும் போட்டாவே போதும். இதுவே வந்து எல்லாமே ரிசல்ட் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ நேச்சுரலாக ஒன்று ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து பாடி ஃபுல்லாக வேணும்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வெறும் ஃபேஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ ஜென்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருக்குனா மஞ்சளுமே வசம்பு, ஏன்னா வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து முடி உடம்புல இருக்கிற முடியெல்லாம் வந்து எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து வசம்பு ஆட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணுறோம். நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஜென்ஸ் கரைக்கிறதுனால 1-2 வந்து வசம்பு மட்டுமே அதில் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த பூச்சி புழுகெல்லாம் வராமல் இருக்குது ப்ரிசர்வேட்டிவ்காக. நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து நிறையா ஃபுல்லாகவே வசம்பு ஜாஸ்தி போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி குவான்டிட்டி வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா குழந்தைங்க மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே அவங்களுக்கு வந்து பிடிக்காது, ஓடிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க, கொஞ்ச நேரத்துக்கே அழ ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லாம் ஸ்டார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது.
ஸோ இது வந்து லேடிஸ் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து குளிக்கும் போது வந்து நீங்கள் எப்போல்லாம் குளிப்பாட்டுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா, ஒயிட் ட்ரெஸ் போடுற அன்றைக்கி இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோவா மஞ்சள்லாம் ஒட்டாது. இது வந்து நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் போட்டிருக்கோம். ஆனாலுமே முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டுனா அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறாதீங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெஸ்ஸில் போட்டு ட்ரெஸ் வந்து மஞ்சள் காரை ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா அந்த மஞ்சள் காரை வந்து போயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் காரை வந்து அவ்வளோ டக்குன்னு ட்ரெஸ்லலாம் இருக்காது. ஒன்றும் பயப்படாதீங்க. அவ்வளோதான். இந்த குளியல் பொடியோட வந்து நம்ம ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே காமிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்குமே பிடிச்சிருந்து நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.